ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு முஷா ப்ரோ. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனரா? நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சோஷியல் மீடியா, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட் போட தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போனால், ஒன் ஆஃப் த கிளைண்ட் எங்களோட ஒரு கஸ்டமரோட அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினை நாங்கள் எப்படி மெட்டா யூஸ் பண்ணி அட்வர்டைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான நிறைய வீடியோ பார்த்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுறப்போ நீங்கள் எல்லாரும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபேஸ்புக் பேஜில் இருந்தோ இல்லை மெட்டா சூட்டில் இருந்தோ பூஸ்ட் நவ் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் போயிருக்கும். அதுக்கான ரீச் அப்படின்றதும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைச்ச சக்ஸஸ் ரேட் அப்படின்றதும் ரொம்ப லோவாக இருக்கும். ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட்டே வேஸ்ட் அப்படின்னு போன நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இல்லை, உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கரெக்டான வேலை நீங்கள் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணணும். அந்த கேம்பெயினை நீங்கள் எங்கே கிரியேட் பண்ணால் ஆட் மேனேஜர்லேருந்து தான். ஸோ ஃபேஸ்புக்கோட மெட்டா ஆட் மேனேஜர்லேருந்து தான் நீங்கள் கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னே இந்த கேம்பெயின் ட்ராவல் வித் சான் அப்படின்ற, அதாவது எக்ஸ்ப்ளோர் வித் சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ஏஜென்ட்டோட எங்களோட ஒரு கிளைண்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ ஓகே, கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப வளவலன்னு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. இங்கே கிரியேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். இங்கே அவேர்னஸ், ட்ராஃபிக், என்கேஜ்மெண்ட், லீட்ஸ், அப்புறம் ஆப் ப்ரொமோஷன், சேல்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களோட பிஸ்னஸுக்கு எந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் அட்வர்டைஸ்மெண்ட் ரைன் பண்ணால் தான் உங்களுக்கு கட்டாயம் நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ரீச் கிடைக்கும். ஒரு சில வேளை நீங்கள் உங்களோட கம்பெனியில் ஒரு ப்ரொமோஷனோ இல்லை ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, அது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு உங்களோட கம்பெனியை ரிமெம்பர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி ட்ராவல் அப்படின்றது ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு போட்டிருப்பாங்க ட்ராவல் அப்படின்றது என்ன அப்படிங்கிறது. ஸோ உங்களோட ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லை உங்களோட ஒரு பேஜுக்கோ உங்களோட ஒரு ஆப்புக்கோ நிறைய டிராஃபிக்கை கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிராஃபிக் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இந்த டிராஃபிக் ஜஸ்ட் உங்களோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணிட்டு போகும். இதனால உங்களுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி என்கேஜ்மெண்ட். ஸோ இங்கே நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் நடக்கணும், இல்லை ஒரு சேவிஸ் லைக் சேவிஸ் பேஸான ஒரு வெப்சைட்டோ இல்லை சர்வீஸ் பேஸான ஒரு ஒர்க்கோ நீங்கள் பண்ணுறீங்களா இருந்தால், ஒரு பிஸ்னஸோ பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இந்த என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி லீட்ஸ், ஒரு கேம்பஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு கோர்சஸாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் ஒரு சர்வீஸை வழங்க போகிறீங்க, அதுக்கு கஸ்டமர் கிட்டேருந்து நீங்கள் லீடை ஜென்ரேட் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லீட்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆப் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்புக்கு நிறைய ஆடியன்ஸை நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஆப் ப்ரொமோஷன் அப்படின்றத யூஸ் பண்ணுவீங்க. அப்படியும் இல்லை, உங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெப்சைட்டுக்கும் சரி இல்லை உங்களோட மெசேஜ் கன்வர்சேஷனுக்கும் சரி நீங்கள் இல்லை கோல்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கூட இந்த சேல்ஸ் அப்படின்றத நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நாங்கள் ட்ராவல் ஏஜென்ட்டுக்கு பண்ணுறதுனால அவங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்றது. ஸோ என்கேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணப்போ இங்கே சூஸ் அ கேம்பெயின் செட்டப் அப்படின்னு வரும். இந்த சூஸ் அ கேம்பெயின் செட்டப்பில் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் மெனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்படின்றது. ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களோட கேம்பெயின் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நீங்கள் உங்களோட கேம்பெயினை ரிமெம்பர் பண்ணுறதுக்கோ இல்லை இதோட டேட்டாவை நீங்கள் ரிசர்ச் பண்ணுறதுக்கோ இல்லை திருப்ப நீங்கள் இதை ட்ராஃபிக்கை மற்ற விஷயத்தை நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறீங்களா இருந்தால் மறந்துடுவீங்க எந்த கேம்பெயின். ஸோ அதுக்காக நாங்கள் இங்கே ஒரு பேரை கொடுப்போம், நேம் ஒன்று கொடுப்போம். ஸோ இங்கே நான் ஜஸ்ட் ட்ராவல் வித் சான் அப்படின்னு கொடுக்குறேன். அவங்களோட பேர் ட்ராவல் வித் சான் இல்லை, எக்ஸ்ப்ளோர் வித் சான். பட் நான் ட்ராவல் வித் சான் அப்படின்னு கொடுக்குறேன். பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் ஒரு கேம்பெயின் ரெடி பண்ணியிருக்கிறோம், அது ரன் ஆகிட்டு இருக்கு. அது எக்ஸ்ப்ளோர் வித் சான் அப்படின்றது. ஸோ நான் அதனால இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் கீழே வந்துட்டோம் அப்படின்னா இங்கே செக் பண்ணிடுங்க.
என்கேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குதா அப்படின்றத ஒன்ஸ் மோர் நீங்கள் ஒப்ஜெக்டிவ்ல ஓகே. தென் இங்கே வந்து உங்களோட இந்த அட்வான்டேஜ் கேம்பெயின் பட்ஜெட் அப்படின்றது தேவையில்லை, ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த அளவு பட்ஜெட் அவங்க போடல. ஸோ அதனால நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு வேற எதுவுமே இல்லை, நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஹெட்செட்டோட ஒரு நேம் கேட்கும். ஜஸ்ட் வந்து நிறைய ஹெட்செட்ஸ் போகிறீங்களா இருந்தால் அதையும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இது. ஸோ நான் 01 அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கீழே வந்தீங்கன்னா பேஜ் வந்து எந்த பேஜில் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகணும் அப்படின்னு கேட்கும். இப்போ எங்களோட கிளைண்டோட பேஜ் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். நீங்கள் எந்த பேஜில் எந்த பிஸ்னஸுக்கான பேஜில் நீங்கள் ரன் பண்ணுறீங்களோ அந்த பேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல மெசேஜர்லேயும் உங்களுக்கு மெசேஜ் கன்வர்சேஷன் வரணுமா அப்படின்றது கேட்டிருக்கோம். ஸோ நிறைய பிஸ்னஸுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் இவங்களோட பிஸ்னஸுக்கு இது யூஸாக இருக்காது, பிகாஸ் நிறைய ஸ்பேம் வர்றதுனால. ஸோ நாங்கள் வாட்ஸ்அப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இல்லை, நீங்கள் இதையும் சூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் நாங்கள் ஜஸ்ட் வந்து இதை அன்டிக் பண்ணிக்கிறோம், இது வந்து எங்களுக்கு யூஸாக இருக்காது அப்படின்ற ஒரு ரீசன்னால. ஓகே, தென் அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா அவங்களோட எந்த நம்பருக்கு மெசேஜ் கன்வே ஆகணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இங்கே நிறைய நம்பர்ஸ் இருக்கும், நீங்கள் எந்த நம்பர்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் வந்து கீழே உங்களோட பட்ஜெட். ஸோ பர் டேக்கு நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் போடுறீங்க அப்படின்றது, இவங்க வந்து 20 ரிங்கிட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் 20 ரிங்கிட் போடுறேன். ஸோ போடுறதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் டேட் இருக்கும், அதே மாதிரி எண்ட் டேட் செட் பண்ண போறீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ இந்த பிஸ்னஸுக்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் எண்ட் டேட் செட் பண்ணல, பிகாஸ் இதோட ரீச் நல்லா போணுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி இந்த இதை வந்து ஸ்கேல் பண்ணலாம். ஸோ அதனால நான் வந்து இதை போடாமல் ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து டார்கெட் ஆடியன்ஸ், இங்கே தான் உங்களோட மெயின் திங் இருக்குது, நீங்கள் யாரை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஆல்ரெடி இவங்களுக்குன்னு ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டார்கெட் ஆடியன்ஸை நாங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து பாருங்கள் 2300 பேர், அதாவது 2.3K to 6.6K வரைக்கும் இது ரீச் ஆகும். அதே மாதிரி 6 to 19 கன்வர்சேஷன் வந்து per டேக்கு நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து எத்தனை பேருக்கு வந்து எஸ்டிமேட் ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் போட்டிருக்கு. ஸோ தென் அதை அப்படியே வச்சுட்டு நம்ம கீழே வந்துட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஓகே, நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து ஹெட்டோட ஒரு நேம் கேட்கும். ஸோ இது வந்து இந்தியா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்தியா அப்படின்னு போகிறோம், அதாவது இந்தியா ட்ராவல் இதோடது. ஸோ இந்தியா அப்படின்னு போட்டு இங்கே வந்து ஃபேஸ்புக் பேஜ் மட்டும்தான் இருந்தால் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ்ன்றதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் இருக்குது, நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணிடுங்க. தென் கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் ஏட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கீங்கன்னா, அதாவது ஒரு போஸ்ட் போட்டிருக்கீங்க, அந்த போஸ்ட்டை நீங்கள் இங்கே யூஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் யூஸ் எக்ஸிட்டிங் போஸ்ட் அப்படின்றது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இங்கே கிரியேட் போஸ்ட் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு கிரியேட் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஓகே, தென் கீழே வந்துட்டீங்கன்னா ஏட் கிரியேட்டிவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் இமேஜாகவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம். நாங்கள் ஜஸ்ட் வீடியோ இப்போ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து மீடியாவுக்கு வந்துட்டு இந்த மீடியாவில் வந்து அவங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயினுக்குரிய வீடியோவை வந்து நான் இங்கே சூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து எங்களோட சிஸ்டமில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் இதை கிளிக் பண்ணி சூஸ் பண்ணுறேன். அவங்களோட 2 வீடியோ செஞ்சுருக்கோம், 2 அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட்செட்ஸ் போட போகிறோம். ஸோ அதனால நான் வந்து இங்கே 2யுமே சூஸ் பண்ணுறேன். ஓகே, இதை நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம 2 அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட்செட்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து 2யுமே அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்செட்ஸ் எப்படி போடுறதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் நான் அது அப்புறமா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து நாங்கள் 2 போட்டிருக்கோம். இந்த இதை வந்து நம்ம அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எப்படி அது ரிவ்யூ ஆகும் அப்படின்றது இங்கே வந்து ஷோ பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டன் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ரிவ்யூ பார்க்கலாம், உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி ஷோ ஆகும் அப்படின்றத இன்ஸ்டாகிராம்லையும் சரி, ஸ்டோரிலையும் சரி, எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் எப்படி ஷோ ஆக போகுது அப்படின்றத வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ தென் அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீங்க, உங்களோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது தான். ஸோ நான் அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இங்கே வந்து ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனை ஏஐ வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால நான் இதில் ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து நான் டிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துலையும் வந்து அது மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாறிடும். ஸோ மாறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ ஜென்ரேட் மோர் கொடுத்தீங்களான்னா இன்னும் ஜென்ரேட் ஆகும். அப்படி இல்லை நீங்கள் இதை வந்து இன்னும் நீங்கள் ஆட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா எடிட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே எடிட் பண்ணலாம். அப்படியும் இல்லை நீங்கள் எடிட் பண்ணியே இங்கேருந்து கொண்டு வரதா இருந்தால் கூட உங்களுக்கு கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ நான் இருக்கிற மாதிரியே அதை அப்லோட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, சிம்பிள். அதை டிக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து அந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஸோ சூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வேணால் இதை மாற்றிக்கலாம். நான் இதில் ஃபர்ஸ்ட் ஒன் எனக்கு நல்லா இருக்குது. ஸோ நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து இங்கே கான்டாக்ட் அஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல காட்டுறது. ஸோ கான்டாக்ட் வித் அஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டு அண்ட் தென் கீழே வந்து இங்கே ஏதாச்சும் எவரேஜ் கிரியேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களா, அட்வான்டேஜ் கிரியேட்டிவ் டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை டு ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த இது வேணால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்குறதா இருந்தால் கொடுக்கலாம். பட் எனக்கு தேவையில்லை. அண்ட் சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்றத நீங்கள் இங்கே கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ பார்த்துக்கலாம் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு. நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ்ன்றது இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு மெசேஜ், அதாவது சென்ட் பண்ணும்போது கஸ்டமர் என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நீங்கள் ப்ரிவியூ பண்ணிக்கலாம். ப்ரிவியூ பண்ணிட்டு ஜஸ்ட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நான் இதை இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே வந்துட்டு ஓகே இந்த இடத்துல வந்து நான் ஒரு என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேசஸ் வந்து நான் வச்சுக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்பேசஸ் விட்டுட்டேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். இல்லைனா ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு இல்லை. ஸோ அதை நான் இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ தென் இங்கே வந்து இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றத. தென் நீங்கள் வந்து பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ பப்ளிஷ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மினிமம் 3 to 7 days ரன் பண்ணுங்கள். 3 days விட நீங்கள் 7 days ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். பிகாஸ் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆரம்பத்தில் எக்ஸ்பென்சிவாக போகும், அப்புறம் குறவும், அப்புறம் கூலும், அந்த மாதிரி தான் ஓடிட்டுருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேபிளுக்கு வரும். அதனால ஸோ இப்போ உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பப்ளிஷ் ஆகிடுச்சு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி முடியல, உங்களுக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை இதெல்லாம் நீங்கள் இன்னொரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஃபியூச்சர்ஸ் பிரைவேட் லிமிடெட். கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். எங்களோட கம்பெனிக்கு நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் தரலாம். நாங்களே உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இந்த க்ரியேட்டிவ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே நாங்கள் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக நாங்கள் மேனேஜ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவோம். ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரீச் எப்படி இருக்குது, இதில் எவ்வளோ கன்வர்சேஷன் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு ஷார்ட் வீடியோவில் போடுறதா இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இதோட ரிசல்ட்ஸை வந்து நான் ஷார்ட் வீடியோவை போட நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.